வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கோட் படத்துக்கான சேட்டிலைட் ரைட்ஸ்க்கான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா மகாராஜா படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கான ரிப்போர்ட், அதுக்கப்புறமா நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா நடிக்கிற ஒரு புதிய படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோல இவ்வளவு சினிமா அப்டேட்ஸ்லாம் இருக்கு. அதை பத்தி அப்படியே ஃபுல்லா வந்து பார்க்கலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கோட் படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான சேட்டிலைட் ரைட்ஸை வந்துட்டு ஜீ தமிழ் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இந்த விஷயத்த இப்போ வந்து அஃபிஷியலாவே வந்துட்டு ப்ரொடக்ஷன் டீம்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கோட் படத்துக்கான சேட்டிலைட் ரைட்ஸை நம்ம ஜீ தமிழ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தை நம்ம டேரக்டர் வெங்கட் பிரபு அவர்கள் வந்து டைரக்ட் வந்து பண்றாரு. இந்த படத்துல டிஏஜிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா கம்போஸ் வந்து பண்றாரு. நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட இந்த கோட் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரோட பர்த்டேக்கு இந்த கோட் படத்துல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷலான அப்டேட் வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட மகாராஜா படத்துக்கு ஒரு செம்ம ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியில ஒரு செம்ம பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த படத்துக்கான 6th டே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கான அஃபிஷியலான ரிப்போர்ட்டை இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த மகாராஜா படம் வந்து ரிலீஸ் ஆன 6 நாள்ல வேர்ல்டு வைடா வந்துட்டு 55.8 கோடி வரைக்கும் 6 நாள்ல வேர்ல்டு வைடா கலெக்ட் வந்து பண்ணிருக்கு. இந்த விஷயத்தை இப்போ வந்து அஃபிஷியலாவே வந்து சொல்றாங்க. இந்த மகாராஜா படம் எப்போ 100 crores வந்து கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நிதிலன் சுவாமிநாதன் அவர்கள் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வந்து பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்காருல்ல, இவரு இப்போ வந்து நிறைய படங்கள்ல அவர் வந்து கமிட் ஆகிட்டு அவர் வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. மூக்குத்தி அம்மன் படத்துக்கான பார்ட் 2 உருவாக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்தது. இதுக்கான அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணலாம், கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில நம்ம ஆர்ஜே பாலாஜி நினைக்கிற ஒரு புதிய படத்தை வந்துட்டு யார் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, பேஷன் ஸ்டுடியோஸ் இவங்க தான் வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணா நடிக்கிற ஒரு புதிய படத்தை ப்ரொடியூஸ் வந்து பண்ண போறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அண்ணாவோட மகாராஜா படத்தை இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணாவோட ஒரு புதிய படத்தை அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இந்த படத்துல யாரு மற்றவங்க யாரு நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி என்ன ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.